ஸ்பான்சர்ட் பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிறது, நான் அதை ஏன் செய்யணும் அப்படின்னு குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம ஒரு ஆர்டர் போட்டோம்னா நான் அதை ஏன் செய்யணும் அப்படிலாம் கேட்பாங்க இந்த காலத்து குழந்தைங்க கண்டிப்பாக. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, why should I do this? why should I do this அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ எனக்கு அங்கே போகிறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அங்கே போகிறதுக்கு அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கோ தேர். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இருட்ட தொடங்கிருச்சுன்னு சொல்லுவோம். சாயங்காலம் ஆக பொழுதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறத இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, ஆன்லைன் மீட்டிங் நடந்துட்டுருக்குறது, நான் சொல்கிறது கேட்குதா, நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிறத கேன் யூ ஹியர் மீ, கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. உடம்பு சரியில்லாதவங்கக்கிட்ட எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிலாம் சொல்கிறத ஐ ஃபீல் மச் பெட்டர், ஐ ஃபீல் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்ல வந்ததை சொல்லு, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார்ட்டையாச்சும் ஒரு விஷயம் பேச வரோன்னா, நீ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சே வாட் யூ வாண்ட் டு சே. சொல்லு, நீ என்ன, உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு அப்படின்னு இதோட மீனிங். சே வாட் யூ வாண்ட் டு சே அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஏதாவது ஒரு சிவியரான உடம்பு சரியில்லாமல் போச்சு, ரொம்ப சிவியர் ஹெட் பெயின், ரொம்ப சிவியர் ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறதுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், எப்படி இருக்குன்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ பரவாயில்லன்னு தோணுது, இப்போ ஓகேயா இருக்குது அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ஒன், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வரும். அப்போது அவங்கக்கிட்ட போய் என்ன முடிவு எடுத்திருக்க இதை பற்றி அப்படிங்கும்போது, நான் குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ் வந்து கிராமரோட பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இங்கிலீஷ் பேச முடியும்னு கிடையாது. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலீஷ் பேசலாம். நேற்று ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்போம்ல. ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லிட்டு அன்னைக்கு போயிருப்பாங்க, ஏமாத்துறதுக்காக ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது நமக்கு தெரிய வரும்போது நேற்று ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படின்னு கேட்போம். அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், why did you lie to me yesterday? whyனா ஏன், லை டு மீனா என்கிட்ட எதுக்கு பொய் சொன்ன நேற்று அப்படிங்கிறத அர்த்தம். நேற்று ஏன் என்கிட்ட பொய் சொன்ன அப்படிங்கிறத why did you lie to me yesterday. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் இங்கிலீஷ் நல்ல டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.